ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ சேனலில் போட்டு. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. 15 நாளில் நான் அப்போ கிளம்பி வந்ததோடு சரி, இன்னும் அம்மா வீட்டிலே தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கேன். சரி, போகும்போதே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு போனால் அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன், வெளியில் வர போகிறதில்ல. அதனால் தேவையானதெல்லாம் வாங்கிக்கலான்னு கொஞ்சம் அம்மா வீட்டுக்கும் வாங்கிட்டு அதிலே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு பீட்ரூட் இருந்தால் எனக்கு சரியாக போயிடும். அதுக்கு நான் 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கணும்னு இல்லை பாருங்கள். அதனால் அம்மா வாங்கும் போதே எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சரி இப்போ காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு அனுப்புனாங்க. போய் வீடு இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே கரெக்டாக இருக்கும். வீடு தொடச்சி எல்லாம் கூட்டி வாசல் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவே ஒரு வீட்டுக்கு ஆகிற மாதிரி தான் நம்ம இருக்குது. இதில் வேறு நீ உனக்கு வேறு எடுத்துகிட்டு போறியா நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் மட்டும்தான் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும், எனக்கு பொரியலுக்கு சரியாக போயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், ஒரு நாளைக்கு பொரியலுக்கு சரியாக போயிடும். அப்படி கணக்கு போட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கவரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே வீடு வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒருத்தருக்கு தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு 4-5 காய்கறி. அதே மாதிரி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வாங்கிட்டு வந்தேன். மொத்தமாக வீடு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாக ஒரு 2 பொருளாக அப்படியே க்ளீன் பண்ணி தொடச்சி கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக செஞ்சோம்னா கூட க்ளீன் பண்ணி வச்சோம்னா கூட வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே பொறுமையாக அலுப்பே தெரியாமல் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டு அப்படியே ஒவ்வொரு பொருளாக பேக் பண்ணி அப்படியே பாக்ஸ்லலாம் போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். நைட்டு டிஃபன் ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சோள மாவு இருந்தது. இது டிமார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். சோள மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக தோசை பண்ணிக்க முடியும். வெள்ளை சோளமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்யணும். மாவு டக்குன்னு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு 1 கப் அளவுக்கு மாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். டிவி யூனிட் கிட்ட கொஞ்சம் புக்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் யூஸ் பண்ணாத புக்ஸ் தான் அப்படின்றதுனால ஹஸ்பண்டோடைய புக்ஸ் தான் அங்கே இருக்கும் கொஞ்சம் நிறையா. படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருப்பார். அதெல்லாம் இப்போ யூஸ் இல்லை பாருங்கள், அங்கே ஊருக்கு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குற வரைக்கும். அதெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தொடச்சி வச்சிட்ருந்தேன். ஃபோனும் கரெக்டாக அவரே பண்ணிட்டார். அவர்கிட்ட அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் தொடச்சி எது தேவையில்லை அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்து போட்டுட்டு யூஸ் ஆகுது மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அந்த புக்ஸோடு சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரி ஒன்று கிடச்சிது. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அதாவது பூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது உறுதி பண்ணுறதுக்காக வந்திருந்தப்போ எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து நிறையா குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இது கொண்டு கொடுத்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்று அழகாக ஒன்று பண்ணி கொண்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமில். கூடவே திருக்குறளும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அதுக்கு விளக்கமும் எழுதி கொடுத்துட்டு இன்னொரு பேப்பரில் எங்கள் அண்ணி வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேர் எழுதி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெனக்கெட்டு நம்மளை நினச்சி அவங்க நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பண்ணி கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது பேப்பரை பார்க்கும்போது டக்குன்னு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு 7:30 மணிக்கு டிஃபன் செஞ்சிடலாம், ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 3 வரமிளகா, ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்குச்சுனாலே போதும். சட்னி அரைச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சட்னி ரெடி. நான் தாளிக்க மாட்டேன் எப்போவுமே இந்த மாதிரி சட்னி செய்யும்போது. வேணும்னா தாளித்து கொடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு அது நம்ம விருப்பம்தான். இன்னொரு பக்கம் தோசை ப்ளைனாக ஊற்றாமல் கொஞ்சம் தாளித்த தோசையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா 1, ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். மாவில் உப்பு போட்டிருப்போம், அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக பூ போல் இருக்கும் தோசை. தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடு இருந்ததும்
தோசை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி தாளித்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெல்லிசாக செய்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் மெல்லிசாவும் சுட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் வந்து சுடவும் முடியும். தோசை மேலே அப்படியே கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் எதுனா சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் சேர்த்துட்டு தோசை வந்து ஒரு பக்கம் வெந்ததோ திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததோ எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. டயட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா கூட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை மில்லட் அதிகமாக எடுத்துக்கணும் சிறுதானியங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு கார சட்னியோட இந்த மாதிரி சோள மாவில் செஞ்ச தோசையோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது. தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூ போல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம்.